Hey, what's up, guys? Welcome back to Manish Perfect Tech. நான் மனிஷ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அடோப் என்ஹான்ஸ் என்ற ஒரு ஏஐ பவர்டு டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல வீடியோவுக்கு தேவை ஒரு நல்ல ஆடியோ. வீடியோவுக்கு நல்லா இருக்கணும்னா ஆடியோ ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ அந்த ஆடியோவோட குவாலிட்டியை நம்ம என்ன தான் எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணாலும் அதை நம்ம எலவேட் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு நம்ம அதை கொண்டு போனால் தான் அந்த ஆடியோ கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது சாங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா மியூசிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பாட்காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்க்குமே ஒரு குவாலிட்டியான ஒரு எடிட்டிங்கில் நம்ம பண்ணுவோம். உங்களுடைய ஆடியோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸுமே எக்குமே இல்லாமல் ஈஸியாகவே பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஹை குவாலிட்டி ஆடியோவாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுல பார்க்கலாம். உங்களுக்கு அடோபி பாட்காஸ்ட் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டூல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆடியோவை பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய மைக் லெவலை பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ ஆக்சஸ். இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌசர் மூலியமாகவே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த முதல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மைக்கை செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கோட்டு மைக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட மைக்கோட லெவலை டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஹவ் இஸ் மை மைக்ரோஃபோன் செட்டப் அண்ட் பிளேஸ்மெண்ட், ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மைக்கோட என்ன லெவலில் இருக்குது. உங்கள் மைக் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்கோட கெயின் எவ்வளோ லாங்கில் இருக்குது, அதாவது ஒரு லெவலாக இல்லாமல் அதிகமான கெயினில் இருக்குது, ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸே இல்லை என்னுடைய இதுவில். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கோ இருக்குது இந்த இதுவில், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த செட்டிங்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த என்ஹான்ஸ் ஸ்பீச் மூலியமாகவே நம்ம இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை எப்படி பூஸ்ட் பண்ணி எப்படி அவுட்புட் எடுக்கிறதுன்றது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தான். இந்த என்ஹான்ஸ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஆடியோ பூஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆடியோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒரு சாம்பிள் ஆடியோ வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ எப்படின்றத நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு மனிஷ் பர்ஃபெக்ட் டெக். இந்த வீடியோவில் நம்ம அடோப் ஏஐ சென்சி மூலமா உருவாக்கப்பட்ட இந்த ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா ஆடியோ எவ்வளோ அதிகமாக இருக்குது, நாய்ஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நான் இந்த என்ஹான்ஸ் ஸ்பீச் மூலமா கொடுத்துட்ட பிறகு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு மனிஷ் பர்ஃபெக்ட் டெக். இந்த வீடியோவில் நம்ம அடோப் ஏஐ சென்சி மூலமா உருவாக்கப்பட்ட இந்த ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இருந்த இதுவை விட இப்போ ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ப்ரீமியர் ப்ரோவாக இருந்தாலும் சரி, எந்த இதுலேயுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இது ஒரு ஃப்ரீயான அப்ளிகேஷன் தான். நீங்கள் எந்த பெய்டு அப்ளிகேஷனும் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from Manish.